Hi hello guys, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா 150cc செக்மெண்ட்ல 70+ மைலேஜ் தரக்கூடிய ஒரே பைக் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட தான் வந்திருக்கு. நம்ம ஓன் பண்ணியிருக்கோம் அண்ட் ஓனர்ஷிப் ரிவ்யூ ஆல்சோ இதில் ஆட் பண்ணியிருக்கேன். 70+ மைலேஜ் தரக்கூடிய ஒரே பைக் பார்த்தீங்கன்னா FEZ FI ஹைப்ரிட் வெர்ஷன் 4 தான் எடுத்திருக்கோம். இந்த பைக்கோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் அண்ட் எவ்ரி டீட்டெயிலாக நம்ம ரிவ்யூ பார்க்கலாம். அண்ட் மைலேஜ் 110 கிலோமீட்டர் தரக்கூடிய மைலேஜ் தரக்கூடிய பைக்குன்னு சொல்கிறாங்க. அது உண்மையாக பொய்யா வாங்க பார்க்கலாம். Hi hello guys, this is RA Vlogs Karan. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா FEZ FI V4 ஹைப்ரிட் இதோட ரிவ்யூ வீடியோ தான் நம்ம இன்னைக்கு பார்க்கலான்னு இருக்கோம். அண்ட் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த வண்டியோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்னன்றது டீட்டெயிலாக பேசியிருக்கோம். அண்ட் இதோட மைலேஜ் எவ்வளோன்றது சொல்லியிருக்கோம். அண்ட் இந்த வண்டியை வாங்கலாமா வேணாமா, ஒரு ஃபேமிலிக்கு சூட்டபிள் ஆகுமா, ஒரு ஸ்போர்ட்டி லுக்கில் இதோட பவர் ஜென்ரேஷன்லாம் எப்படி இருக்குன்றதை டீட்டெயிலாக பார்ப்போம் வாங்க. ஃபர்ஸ்ட் இந்த வண்டியோட டிசைன் அண்ட் லுக்கு தான் நம்ம பார்க்க போகிறோம். டிசைன் அண்ட் லுக் எப்படி கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்போர்ட்டி லுக்கில் ஒரு வண்டி எப்படி கொடுக்கணுமோ அந்த லுக்கில் வண்டியை கொடுத்துருக்காங்க. அண்டு ஃப்ரண்ட் சைட்லேருந்து நம்ம பார்க்குறப்போ ஒரு அக்ரெசிவான லுக் நமக்கு கிடைக்குது. அந்த டெயில் லைட்டில் பார்க்குறப்போ ஒரு ஸ்போர்ட்டி ஃபினிஷில் வந்து கொடுத்துருக்காங்க. டோட்டலாக வண்டியோட டிசைன் வைஸ்ன்னு பார்க்குறப்போ ஃப்ரண்ட்டில் வந்து நமக்கு டிஆர்எல் கொடுத்துருக்காங்க, எல்இடியிலே வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எல்இடி ஃபார்மில் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இது மட்டும் வந்து வண்டி ஆன் பண்ணால் உங்களுக்கு ஆன் ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா பீம், இது வந்து ஹை பீம், உங்களுக்கு வந்து ஹைவேஸில் ஒர்க் ஆகும். அண்டு லோ பீம் ஹை பீம் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஒரு பிரைட்னஸ் வந்து நைட் டைமில் நமக்கு கிடைக்கிறது இல்லை. அண்ட் இண்டிகேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா டேங்க்லேயே வந்து அட்ஜஸ்ட் பண்ணி மவுண்ட் பண்ணியிருக்காங்க. ரெண்டு சைட்லேயும் உங்களுக்கு வரும். இதோட பிரைட்னஸும் பார்த்தீங்கன்னா டே டைமில் அந்தளவுக்கு விசிபிளாக இல்லை, நைட் டைமில் நல்லா இருக்குது. இந்த வண்டியோட டேங்க் செட்டப் பார்த்தீங்கன்னா ஒரு பல்கான ஒரு டேங்க் செட்டப். பழைய V4 V3 எந்த வெர்ஷனில் வர எல்லா FEZ மாதிரியும் ஒரு பல்கான ஒரு டேங்க் செட்டப் கொடுத்துருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி ஃபியூல் டேங்க் லிட்டரும் ஒரு 13 லிட்டர்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் டிசைன் வைஸ் பார்த்தீங்கன்னா சுவிச்சஸ்லாம் வந்து அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. ஹசார்ட் லைட் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஹாரனு இது இண்டிகேட்டர்ஸு. அண்ட் ஹாரன் வந்து ஒரு மீடியமான லவுட்னஸில் கொடுத்துருக்காங்க. நமக்கு இந்த கன்சோலில் பார்த்தீங்கன்னா ஹசார்ட் இண்டிகேட்டர்ஸ் அதிலே வந்து இன்பில்ட்டாக கொடுத்துட்றாங்க. அண்ட் ABS பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சென்சார் வந்து ஆன்லேயே இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹை பீம் லோ பீம் அந்த இண்டிகேட்டரும் கொடுத்துட்றாங்க. அண்ட் இந்த ஆட்டோ கட் ஆஃப் ஸ்விட்சும் கொடுத்துருக்காங்க. இந்த I3S டெக்னாலஜி சொல்லியிருந்தால ஹீரோவில் அதில் ஆட் பண்ணியிருக்காங்க. இது வந்து டிராஃபிக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த சிம்பிள் ஏன்னு ஒன்று காட்டும். அது இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து நியூட்ரலில் இருக்கப்போ வண்டி வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்ஜின் கட் ஆஃப் ஆகிடும். அண்ட் கிளச்சை பிடிச்சிங்கன்னா அகைன் வந்து வண்டி ஸ்டார்ட் ஆகிடும். இதுதான் இதோட பெனிஃபிட்டு. அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வண்டியோட வந்து அந்த ஏன்னு ஒரு சிம்பிள் காட்டும். அது வந்தால் தான் இந்த வந்து கட் ஆஃப் ஆகி ஒர்க் ஆகும். இது நியூட்ரலில் இருக்குது இப்போ வண்டி. அது வந்து வண்டி ரன்னிங்கில் தான் உங்களுக்கு இந்த சிஸ்டம் வந்து ஒர்க் ஆகும். தேர்ட் பார்த்தீங்கன்னா ஸ்விட்சஸ் குவாலிட்டியெல்லாம் கொஞ்சம் நல்லாவே கொடுத்துருக்காங்க. வண்டி வந்து இந்த ஆன் ஆஃப் ஸ்விட்சு அந்த பவர் ஸ்விட்சும் அதே தான் வந்து அதிலே கொடுத்துருக்காங்க. வண்டியில் பார்த்தீங்கன்னா இந்த மிரர் குவாலிட்டியும் கொஞ்சம் நல்லாவே கொடுத்துருக்காங்க. மிரர்ஸ் சைடு மிரர்ஸ் வந்து ஓரளவுக்கு ஆவரேஜாக இருக்குதுன்னு சொல்லலாம். பிளாஸ்டிக் குவாலிட்டியும் ஆவரேஜாக இருக்குது. சீட்டோட ஃபங்க்ஷன்ஸ்னு வரப்போ நல்லா ஃப்ளாட்டான சீட் கொடுத்துருக்காங்க. நல்ல வித் அண்ட் வைடான சீட் வந்து இந்த வண்டியில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. நமக்கு குஷன் வந்து நார்மலாக இருக்குது, ஆவரேஜாக இருக்குதுன்னு சொல்லலாம். ரொம்ப குஷனியாலாம் இருக்க ஃபீல் வந்து நமக்கு கிடைக்கல. ரைடிங்க்கு ஓகேவாக இருக்குது. நம்ம ஆட் பண்ணிக்கணும், எக்ஸ்ட்ராவாக குஷன்ஸ் வேணும்னா நம்ம வந்து சீட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது அடுத்தது பார்த்தீங்கன்னா வண்டியோட பேக் சைடு வந்தாலும் நமக்கு வந்து எல்லாமே வந்து LED ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பேக் லைட்டாக இருக்கட்டும், இண்டிகேட்டர்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து எல்இடிலேயே வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம் சொல்வேன். அண்டு பேக் சைடு பார்த்தீங்கன்னா எம்டி மாதிரியே நமக்கு ஒரு ஃபீல் லுக் கொடுக்கும். நல்ல ஒரு பேக் டிசைன் கொடுத்துருக்காங்க வண்டிக்கு. அண்ட் இந்த மட் கார்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு குவாலிட்டியாகவே கொடுத்துருக்காங்க. மற்றபடி பிளாஸ்டிக் குவாலிட்டி கொஞ்சம் ஒரு சில இடங்களை காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்காங்க வண்டியில். அண்ட் அனதர் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட மெயின் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த SMG மோட்டர் இன்பில்டாக வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த SMG மோட்டர் இருக்க வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இன்ஜினில் லோகோவும் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது ஹைப்ரிட் மாடல்ஸுக்கு மட்டும் இந்த இன்ஜினில் இந்த லோகோ கொடுத்துருக்காங்க. இதோட மெயின் பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வண்டி வந்து இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கியர்லையோ இல்லை செகண்ட் கியர்லையோ ஒரு 1200 RPM மேலே போகிறப்போ வண்டியால் புஷ் பண்ண முடியல, கொஞ்சம் பவர் நமக்கு தேவைப்படுதுன்ற சமயத்தில் அந்த இன்ஜின் வந்து ஷாஃப்டோட கனெக்ட் ஆகிருக்க ஒரு மோட்டர் ஒன்று ஒர்க் ஆகும். அந்த மோட்டர் பேர் SMG மோட்டர்னு சொல்லுவாங்க. அந்த மோட்டர் வந்து ஷாஃப்டோட கனெக்ட் ஆகிருக்கிறதுனால நமக்கு வந்து பேட்டரியிலேருந்து பவர் எடுத்து இன்ஜினுக்கு கொஞ்சம் ட்ரஸ்ட் அண்ட் பவர் கொடுக்கும். அதனால் இன்ஜினோட ஸ்டெபிலிட்டி கொஞ்சம் நல்லாயிருக்கும், பவர் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த SMG மோட்டர்னால நமக்கு மைலேஜ் வந்து எஃபிஷியன்சியாக கிடைக்குமான்னு கேட்டால் ஆமாம், கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் மினிமமாக தான் கிடைக்குன்றதை வந்து கம்பெனி சைடில் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க.
இந்த எஸ்எம்ஜி மோட்டர்ன்றது வேறு ஒன்றும் இல்லை, நம்ம வந்து நார்மலாக வந்து செல்ஃப் மோட்டர் இருக்குல்ல, அது வந்து வெளியில் இருக்கும், இன்ஜினுக்கு வெளியில் இருக்கும். இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா இன்பில்டாகவே வந்து கொடுத்துட்றாங்க, அதாவது ஷாஃப்டோட கனெக்ட் ஆகி வருது. அண்ட் இந்த வண்டியோட பர்ஃபார்மன்ஸ்னு வரப்போ இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 149cc இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 12.5 bhp பவர் கொடுத்துருக்காங்க. அண்டு 13.3 Nm டார்க் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியோட டார்க்னு பார்க்குறப்போ இந்த 1 to 3rd கியர் வரைக்கும் நல்லாவே டார்க் இருக்கும். அந்த டார்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு எஃபிஷியன்சியாகவும் நல்ல ஒரு பவராகவும் டார்க் கொடுத்துருப்பாங்க. பவரோட வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா கிராஃப் வந்து கிராஜுவலாக தான் இன்க்ரீஸ் ஆகும். நீங்கள் நினைக்கிற மாதிரி த்ராட்டல் பண்ணோடனே உங்களுக்கு வந்து நல்ல ஒரு புஷ் கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா அதில் ஒரு டிசப்பாயின்மெண்ட் இதில் கிடைக்கும். பர்ஃபார்மன்ஸை பொறுத்து இந்த பைக் வரீங்கன்னா இந்த பைக் உங்களுக்கு கிடையாது. அண்ட் இந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா எஸ்எம்ஜி மோட்டர்னு ஒன்று இன்பில்டாக கொடுத்துருக்காங்கன்னு சொன்னால் அது ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கியரில் நீங்கள் த்ராட்டல் பண்ணுறப்போ பவர் டெலிவரி கொஞ்சம் கம்மியாக இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த எஸ்எம்ஜி மோட்டர் கொஞ்சம் புஷ் கொடுக்கும் அந்த இன்ஜினுக்கு. இன்பில்டாகவே அந்த எஸ்எம்ஜி மோட்டருக்கு தானே உங்களுக்கு ஈஸியாக வந்து அந்த புஷ் கிடைக்குது. இது வந்து ஒரு இனிஷியல் டார்க் மட்டும் தான் உங்களுக்கு கொடுக்கும், அதுக்கு மேலே வந்து அது யூசேஜ் இருக்காது. அதனால் இதோட மைலேஜ் பார்த்தீங்கன்னா ரொம்ப மைன்யூட்டாக தான் நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அண்ட் இந்த வண்டியில் சொல்லணும்னா இது வந்து ஒரு பட்டர் ஸ்மூத்தான வண்டின்னு சொல்லலாம். செம்ம ஸ்மூத்தாக இருக்கும் வண்டி, ஓட்டத்துக்கே உங்களுக்கு வந்து ரொம்ப ஃபீல் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 1 to 8 வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிடும். அந்த 80 to 100 பார்த்தீங்கன்னா ஒரு மைன்யூட் வைப்ரேஷன் கொடுக்கும். அதே மாதிரி 80 to 100 அடிக்கவும் கொஞ்சம் டைம் ஆகும். அந்த 100 to 110 பார்த்தீங்கன்னா உங்களால் டாப் ஸ்பீட் போக முடியும் 110 வரைக்கும். வண்டியோட பவர் டெய்லி 110 மேலே போகக்கூடிய வண்டி தான் இது. ஆனால் இது வந்து ஒரு பவரை வேணும்னே வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. இதோட சிப்ளிங்ஸோட எம்டியாக இருக்கட்டும், R15 இருக்கட்டும், இதோட கம்பேரிட்டிவ்லி சேம் இன்ஜின் கொடுத்தாலுமே இதோட பவர் டெலிவரி கொஞ்சம் கம்மி பண்ணி இது வந்து ஒரு கம்ப்யூட்டர் பைக் கிடையாது, இது நீங்கள் வந்து கம்ப்யூட்டரான ஃபேன்ஸ் மட்டும் நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி அதோட பவரை குறைச்சிருக்காங்க. மற்ற வண்டி கம்பேரிட்டிவ்லி இது ஒரு வைப்ரேஷன் கம்மியான வெஹிக்கிள் தான். இந்த 4th to 5th கியர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு குழந்த மாதிரி ஃபீல் ஆகும் வண்டி. அந்த அளவுக்கு புஷ் கொடுத்தாலுமே அந்த பவர் டெலிவரி உங்களுக்கு வந்து கம்மியாக தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்யூட்டர் பைக் ப்ளஸ் ஒரு ஆவரேஜான பர்ஃபார்மன்ஸ், ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ரைடிங் நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னா அந்த வண்டி உங்களுக்கு தான். அண்ட் இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா மெயின் என்னன்னு சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா சீட்டிங் பொசிஷன் அண்ட் ரிலாக்ஸிங்கான ஒரு ரைடிங் உங்களுக்கு கொடுக்க முடியும். சீட்டிங் பொசிஷன் ஒரு நார்மலான வண்டியில் எப்படி ஃப்ரண்ட் இந்த ஸ்போர்ட்ஸி வெஹிக்கிளில் வந்து ஃப்ரண்ட்டில் உட்காந்து ஓட்டுற மாதிரி இல்லாமல் ஒரு நார்மலான கிராஜுவலான ஒரு ஸ்பீடு வந்து உங்களுக்கு கொடுக்குது இந்த வண்டி. அதனால் உங்களுக்கு சீட்டிங் பொசிஷன் ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு லுக்கில் கொடுக்கும். அண்ட் ஏரோடைனமிக்ஸ் ஆனவும் நல்ல ஒரு டிசைனிங் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து முகத்தில் வந்து அந்த ஏர் ஸ்ப்ளாஷ் அடிக்காமல் கொஞ்சம் ரிலாக்ஸ்டான பொசிஷனில் உட்காரப்போ உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு டயர்ட் இல்லாமல் வண்டி உங்களால் ரைட் பண்ண முடியுது. எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கா மைலேஜுக்கான இடத்துக்கு வந்தாச்சு. மைலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டி வந்து ஆவரேஜாக கான்ஸ்டண்ட்டாக எனக்கு இன்னும் ஃபஸ்ட் சர்வீஸ் முடியல. இப்போதைக்கு என்னோட மைலேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 50 to 55 லோக்கலில் கொடுக்குது, 55 to 60 ஹைவேஸில் கொடுக்குதுன்னு சொல்ல முடியும் நல்லா கான்ஸ்டண்ட்டாக. ஏன் இப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து இன்ஸ்டன்ட் ஃபியூல்னு ஒரு டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க, ஒரு சென்சார் ஒன்று. உங்களுக்கு வந்து மைலேஜ் வந்து ஹைவேஸில் போகும்போது லோக்கலில் ஓட்டும் போது இந்த ஸ்பீடில் நீங்கள் இதே ஆர்பிஎம்மில் மெயின்டைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ மைலேஜ் கொடுக்கும்னு அதுவாகவே வந்து சென்சார் நமக்கு சொல்லிடுது. அண்ட் நெக்ஸ்ட் திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் மைலேஜ்னு பொறுத்த வரைக்கும் இந்த எஸ்எம்ஜி ITS டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு 4 or 5 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா இந்த வெர்ஷன் 4 விட உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் மைலேஜ். எனக்கு வந்து ஆக்சுவலாக வந்து 60 வரைக்கும் கொடுக்குது. ஒரு சில டைம்ஸில் வந்து நான் 40 to 45 மெயின்டைன் பண்ணுறேன், ஹைவேஸ்லேயே இருக்கட்டும் லோக்கலியாக இருக்கட்டும். எனக்கு வந்து ஒரு 70 to 75 அபோவே இந்த வண்டி வந்து எனக்கு வந்து மைலேஜ் கொடுக்குது. அது ஆக்சுவலாக வந்து சென்சார் வைஸ் நம்ம பார்க்குறப்போ இது வந்து டிப்பிக்கலாக வந்து நீங்கள் வந்து இது ராங்கு அப்படின்னு சொன்னாலுமே ஒரு 4 or 5 கிலோமீட்டர் தான் டிஃபர் ஆகும் அந்த சென்சாரோட ரீடிங்க்கு ஏற்ற மாதிரி. ஸோ எனக்கு ஆக்சுவலாக வந்து ரீடிங் பார்த்தீங்கன்னா 40 to 45 மெயின்டைன் பண்ணாக்கா 70-75 அபோவே தருது இந்த வண்டி. ஆனால் இந்த ரீல்ஸ்லாம் காட்டுற மாதிரி 110, 120, இந்த 80 இந்த மாதிரி ரேஞ்செலாம் நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வண்டி உங்களுக்கு டிசப்பாயின்மெண்ட் தான் கொடுக்கும். ஒரு 150cc வெஹிக்கிள் 70 அபோவ் அப்படின்ற மாதிரி தருதுன்றப்போ அது ஒரு பெட்டரான வெஹிக்கிள் தான் நான் இந்த சுச்சுவேஷனுக்கு சொல்லுவேன். இந்த வண்டியோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் திங் என்னன்னு சொல்லணும்னா இந்த வண்டியோட கம்ஃபர்டபுள் அண்ட் ஹேண்ட்லிங் தான் நான் சொல்லுவேன். ஹேண்ட்லிங்ன்றப்போ நம்ம வண்டியை வந்து இந்த ஸ்ட்ரீட்லாம் ஓட்டுறப்போ நல்ல ஒரு ஹேண்ட்லிங் கிடைக்குது. வண்டியோட வெயிட்லெஸ் ஆல்சோ நல்லா இருக்குது. வண்டியோட செகண்ட் ப்ரோ என்னன்னு பார்த்தீங்கன்னா வண்டியில் வர மைலேஜ் தான். மைலேஜ் வந்து நல்ல ஒரு கெப்பாசிட்டியாக கொடுக்குது. 150cc இந்த மைலேஜ் அடிச்சுக்கிறதுக்கு இங்கே ஆளே கிடையாது. தலைவனோட சிப்ளிங்ஸாக இருக்கட்டும் அவனே வந்து டாப் ஓவர் பண்ணுவான் மைலேஜில். அண்ட் பவர்னு பார்த்தீங்கன்னா அவன் அடிச்சு தூக்கி போட்டு போயிடுவான் இவனோட சிப்ளிங்ஸ் எல்லாமே. ஒரு தேர்ட் ப்ரோ என்னன்னு பார்த்தீங்கன்னா இதோட சர்வீஸ் காஸ்ட்டாக இருக்கட்டும். யமகாவோட சர்வீஸ் சென்டரில் கொஞ்சம் நல்லாவே வந்து ஆவரேஜாக பண்ணி கொடுப்பாங்க. அண்ட் சர்வீஸ் காஸ்ட் ஆல்சோ வந்து மீடியமாக தான் இருக்கும் மற்ற வண்டியை கம்பேர் பண்ணுறப்போ. வண்டியோட டயர்ஸை சொல்லுவேன். டயர்ஸ் வந்து ஒரு விட் அண்ட் வைடான டயர்ஸ் கொடுத்துருக்காங்க, 180 mm கொடுத்துருக்காங்க. எனக்கு அது வந்து ஒரு பெரிய டயர் கொடுத்தது ஒரு அட்வான்டேஜாக தான் இருக்குது.
அண்ட் கான் வரப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ் தான் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த வண்டிக்கு பெருசாக எதுவும் கான்ஸ் இல்லை. என்ன கான் பார்த்தீங்கன்னா இந்த டேங்க் செட்டப்பில் வர பியரிங் மோல்டு தான் வந்து பிரச்சனையே. சர்வீஸ் பண்ணும்போது நீங்கள் டிஸ்மேண்டில் பண்ணும்போது அந்த பீடிங் வந்து உடச்சிக்கிற வாய்ப்பு இருக்குது. அதை ஒன்றா ஜாயின் பண்ணும்போது ஒரு சில இடங்களில் வந்து அந்த டேங்க் செட்டப்பை ஜாயின் பண்ண முடியல. அதுதான் ஒரு மைனஸ் பாயிண்ட்டாக இருக்குது. டேங்க் செட்டப்பை வந்து ஒரு சில வெர்ஷன் 3 வெர்ஷன் 2 அந்த மாதிரி வெர்ஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா டேங்க் செட்டப்பில் வந்து ஒழுங்காக வந்து மோல்டிங் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் வருது. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் மோல்டிங் பண்ணி நான் உங்களுக்கு டேங்க் செட்டப்பே மாற்றிருக்காங்க. இந்த வெர்ஷன்ஸில் தெரியும் அது என்ன பிரச்சனை ரிவீல் ஆகுதா இல்லையான்றது. அண்ட் செகண்ட் கான் என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் டயர் வந்து ப்ரோலே சொல்லியிருந்தேன். ஆனால் கானில் பார்த்தீங்கன்னா இந்த டயருக்கும் இந்த ரிம்முக்கும் இருக்கிற கேப் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்குது. இப்போ ஒரு சில பெரிய பள்ளத்தில் வரப்போ ரியர் டயர் அடி வாங்கிச்சுன்னா கண்டிப்பாக அந்த ரிம் அடி வாங்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். இது வந்து டியூப்லெஸ்ன்றதால அந்த ரிம் அடி வாங்கிச்சுன்னா கண்டிப்பாக நமக்கு பிரச்சனை கொடுக்கும். ஸோ அது ஒரு பெரிய கான்னு சொல்லுவேன். அண்டு தேர்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் கிளியரன்ஸ்னு சொல்லுவேன். கிரவுண்ட் கிளியரன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வண்டிக்கும் தரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ், நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ்னு சொல்லுவேன். அது என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டபுள்ஸ் போகிறப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ட்ரிபிள்ஸோ அது போகிறது நமக்கு வந்து இல்லீகல் தான். பட் ஒரு சில சுச்சுவேஷனில் தவிர்க்க முடியாத சுச்சுவேஷன் நம்ம போய் தான் ஆகணும். ட்ரிபிள்ஸ் போகிறப்போ அந்த ரிம்மை வந்து பீக்கான ஒரு ஸ்பீட் பிரேக்கர்ஸில் அடி வாங்குறது நம்மளால் பார்க்க முடியுது. மற்றபடி இந்த வண்டிக்கு எந்த ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸ் எனக்கு வந்து பெருசாக எதுவும் தெரியல. வரைக்கும் 800 கிலோமீட்டர் வண்டி ஓட்டிட்டேன். இது வரைக்குமே செம ஸ்மூத்தாக இருக்குது வண்டி, ரிலையபிளாக இருக்குது. உங்களுக்கு வந்து ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ரைடிங் வேணும், லாங்கு போவேன், எனக்கு மைலேஜும் வேணும் அப்படின்ற வண்டிங்கெல்லாம் நீங்கள் இந்த வண்டியை சூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகம். இந்த வண்டிக்கு வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் வைஸ் வந்து ஒரு 1,64,000 வந்துச்சு எனக்கு நான் வாங்குறப்போ நெட் கேஷு. அண்டு அதர் காம்படேட்டர்ஸான மற்ற வண்டியை கம்பேர் பண்ணுறப்போ இது கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருந்தது. பட் எனக்கு வந்து இந்த வண்டி தான் வந்து ஃபேவரட்டாக இருந்தது. நான் ஓட்டி பார்க்கும்போது எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கட்டும், ரிலேபிளாக இருக்கட்டும், நல்லா இருந்தது. ஸோ தட்ஸ் வை நான் இந்த வண்டியை சூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் கைஸ், FZ ஹைப்ரிடோட வெர்ஷன் 4ஓட ரிவ்யூ அவ்வளோதான். இந்த ரிவ்யூ பற்றி உங்களோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி நீங்கள் பைக் ரிவ்யூவாக இருக்கட்டும், பெட் vlogs-ஆக இருக்கட்டும், அண்ட் ட்ராவல் vlogs-ஆக இருக்கட்டும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் ரெகுலராக வீடியோஸ் பார்க்க முடியும். இவ்வளோ நேரம் நம்ம வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. அண்ட் திஸ் இஸ் யுவர் ஆர்ஏ vlogs கரண். தேங்க்யூ கைஸ். பை.